அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதினா ரைஸ் செய்ய போகிறோம். அதில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து அதுலேயே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைபர் நிறைய நீங்கள் வீடியோ பார்க்கணும். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் தொடங்கியிருக்கோம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சிடறோம். ஆயில் ஊற்றுறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்லா கடுகும் உளுத்தம்பருப்பும் பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் கடலப்பயிறு சேர்க்குறோம். கடலப்பயிறு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குறோம். நல்லா அந்த வாசனை வந்த உடனே வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் 4-5 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறோம். நல்லா வரமிளகா கிள்ளி போட்ட உடனே அது கூட கருவேப்பிலை, நல்லா 3மே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குறோம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு புதினா பேஸ்ட் நல்லா நைஸாக பாருங்கள். அந்த மிக்சிலே கொஞ்சம் சிறிதளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றி நல்லா வதக்குறோம். நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது கூட கொஞ்சம் சிறிதளவு பெருங்காயத்தூள் டைஜஷனுக்காக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு சைடில் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு புதினா ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு வரதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். அதனால் நல்லா வதக்கணும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா? அந்த மாதிரி வந்த உடனே புதினா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக செய்யலாம். ஈஸியாக பேச்சுலர்ஸ்லாம் நல்லா செஞ்சுக்கலாம். கஷ்டமே கிடையாது. நமக்கு புதினா தான். புதினா நமக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு புதினா ரைஸ் செஞ்சிடலாம். சாதம் நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். சாதம் நல்லா போட்டுட்டு அடியிலேருந்து நல்லா கிண்டி விடணும். சாதம் எல்லா சாதமும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாதத்துக்கும் நம்ம புதினாவுக்குமே உப்பு போடணும். அதனால் 2த்துக்குமே சேர்கிற மாதிரி நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா அடியிலேருந்து ரைஸை கிண்டுறோம். சாதம் உதிரியாக இருக்கும். நல்லா மேஷ் ஆகிடும். கொஞ்சம் சாதம் குழைவாக எடுத்துட்டிங்கன்னா சாதம் நமக்கு உதிரியாக வராது. கொஞ்சம் வெறப்பாக எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியலனா நம்ம சாதம் வடிக்கும் போதே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா சாதம் நமக்கு உதிரியாக வந்துடும். நல்லா சாதத்தையும் அந்த நம்ம செஞ்சு வச்சுக்க ரைஸையும் நல்லா அந்த வானல்லே ஃப்ளேம் ஸ்லோவாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அதிகமாக அனல் வச்சா நமக்கு அடி பிடிச்சிரும். சாதம் குழைவாயிடும் திருப்பி. அதனால்
ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஹேண்டில் நான் எதுவும் பிடிக்கல, ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் இருந்தால் ஒரு துணி வச்சுட்டு நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. விட்டிங்கன்னா நல்லா சாதம் வந்து உதிரியாக நல்லா எல்லா இடத்துலையும் வந்து அந்த புதினா இது வந்து கலந்துருக்கும். பாருங்கள், சாப்பாடு சாப்பிட்றதுக்கே பேச்சுலர்ஸ்லாம் நல்லா செஞ்சுக்கலாம். ஈஸியாக ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க, இந்த மாதிரி செய்கிறவங்க சிம்பிளான ரெசிபி செஞ்சு கற்றுக்கோங்க. ஒன் பாட் ரெசிபி, யோசிக்க வேணாம், அதிகமாக யோசிக்க வேணாம். காலைல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை, 10 ரூபா புதினா இருந்தால் போதும்.